எங்கெங்கே உணவு தேவைப்படுதோ அங்கே டைரெக்டாக நாங்களாக போய் எல்லாருக்குமே அவங்களுடைய பசியை போக்கி டைரெக்டாக வாரத்தில் 3 நாள் காலையில் நம்ம உணவு கொடுத்துட்டு இருக்கோம். வாகன வசதியற்ற பழங்குடி மக்களின் வீடு தேடி சென்று உணவு வழங்கும் தளபதியின் இல்லம் தேடி இலவச உணவு திட்டம். தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியதிலிருந்தே தலைவர் தளபதியின் சொல்லுக்கிணங்க தமிழக வெற்றி கழக தோழர்கள் தொடர்ந்து மக்கள் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் முதன்மையான ஒன்றுதான் விலையில்லா விருந்தகம். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். ஏழை மக்கள் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் தொடங்கப்பட்டதுதான் இந்த விலையில்லா விருந்தகம். தமிழக வெற்றி கழக தோழர்களும் இதை சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் வாகன வசதிகள் கூட இல்லாத இடத்திற்கு தளபதியின் இல்லம் தேடி இலவச உணவு என்ற திட்டம் முறையாக செயல்பட்டு வருகிறது. ஏழை பழங்குடி மக்களும் இதனால் பெரிதும் பயனடைந்துள்ளனர். கும்மிடிப்பூண்டியில் வசித்து வரும் ஏழை எளிய கிராம மக்களும் இல்லம் தேடி இலவச உணவு திட்டத்தின் மூலம் மிகவும் பயனடைந்துள்ளதாக அந்த கிராம மக்களை தெரிவித்துள்ளனர். அப்பகுதி மக்கள் கூறுகையில், எங்களுக்கு இங்க ஆட்டோ வசதியோ பஸ் வசதியோ எந்த வசதியும் கிடையாது. ஆனா விஜயோட தமிழக வெற்றி கழகத்திலிருந்து தொண்டர்கள் மழையும் வெயிலும் பார்க்காம எங்களுக்காக உணவு கொடுத்துட்டு போறாங்க. இந்த வண்டியை பார்த்தாலே எங்க ஊரு பிள்ளைங்க எல்லாம் ஓடி வந்துடுவாங்க என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் கிராம மக்கள். இந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தும் கழக தோழர் பேசுகையில், வாரத்தில் 3 நாட்கள் இங்க வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போவோம். இதற்கு முழு காரணம் தலைவர் விஜய் தான். விஜய்க்கு மக்களோட பிளஸிங் அவ்வளவு கிடைக்குது. பொதுமக்கள் அவரை அடுத்த எம்ஜிஆர் தான் சொல்றாங்க என்று பேசியுள்ளார் கழக தோழர்.